ரகசிய உச்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்போரூர்ல ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை பேரணியாகவும் பொதுக்கூட்டமாகவும் நடத்த முடிவெடுத்திருந்த நிலையில அதற்கு திமுக அரசின் காவல்துறை அனுமதி மறுத்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை கிளப்புது. இதுக்கு எதிராக சீமான் அவர்கள் ஒரு அதிரடி முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எளிய மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்துக்காக களமிறங்கி போராடுவாங்க. அதை மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாத்தி அதற்கான தீர்வையும் அரசால ஏற்படுத்தவும் வைப்பாங்க. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய கேடஸை வைத்து மிகப்பெரிய அளவு பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு வைப்ரண்டான அரசியல் கட்சியாக இருந்துட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் அவர்களுடைய 2026 தேர்தலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மிகப்பெரிய அளவு மக்களை ஒருங்கிணைத்து அதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துல முதன்மையான கட்சியாக மாறுவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக வரக்கூடிய 16ஆம் தேதி தமிழ்நாட்டின் முன்னணி இயக்கங்களின் தலைவர்களை ஒருங்கிணைத்து சாதிவாரி கணக்கெடுப்புக்காகவும் சமூக நீதிக்காகவும் பஞ்சமர் நில மீட்புக்காகவும் ஒரு மாபெரும் பேரணியையும் அதனைத் தொடர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி முடிவெடுத்திருந்தாங்க. இதற்கான இடமாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர்ல ஒரு இடத்தையும் தேர்வு செய்து அதற்கான வேலைகள்ல நாம் தமிழர் கட்சியினர் இரவு பகல் பாராம ஈடுபட்டு இருந்தாங்க. இது குறித்த அனுமதியை காவல்துறையிட்ட வாங்கணும் அப்படிங்கறதுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பான வழக்கறிஞர் அணி இதற்கான அனுமதியும் திருப்பூர் காவல் நிலையத்தில் கேட்டிருந்த சூழல்ல நேற்று நள்ளிரவு இதற்கான அனுமதியை திருப்பூர் காவல் நிலையம் மறுத்து நாம் தமிழர் கட்சிக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இது இப்போ அரசியல் களத்துல பல்வேறு சந்தேகங்களை எழுப்புது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான ஒரு பேரணியை நடத்தினாங்கன்னா அது தமிழ்நாடு முழுவதும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய அளவுலேயே நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு முக்கியத்துவத்தை பெரிய அளவு கொண்டு போகும். அதை தாண்டி பஞ்சமர் நில மீட்பு அப்படிங்கிற ஒரு விவகாரத்துல இங்க உள்ள பிரதான கட்சிகள் அனைத்துமே மௌனம் காத்து வரும் சூழல்ல நாம் தமிழர் கட்சி அதை கையில் எடுப்பது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பறையர் சமூக வாக்குகளை கொத்த நாம் தமிழர் கட்சிக்கு கொண்டு வரதுக்கான ஒரு காரணமாகவும் மாறும். இது ஆளும் திமுகவுக்கு ஒரு பேரிடியாகவும் அமையும். அதை தாண்டி சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்திலையும் நாம் தமிழர் கட்சியும் பாமகவும் ஒரே நிலைப்பாட்டில் இருப்பது வன்னியர் சமூகத்தின் வாக்குகளையும் பெரும்பான்மையா நாம் தமிழர் கட்சி பக்கம் திருப்புறதுக்கான ஒரு வாய்ப்பா மாறும். அதை தாண்டி இதுல பல்வேறு தமிழ் சமூக தலைவர்களும் கலந்து கொள்வது அப்படிங்கிறது அந்த தமிழ் சமூகங்களையும் நாம் தமிழர் கட்சி பக்கமாக திருப்பிடுச்சு அப்படின்னா சீமான் அவர்கள் நினைத்த மாதிரியே நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் முதன்மையான ஒரு அரசியல் கட்சியாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் முதல்வர் ஸ்டாலினுக்கு இருந்த காரணத்தினால் தான் இப்படி ஒரு அனுமதி மறுப்பை கொடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் சுற்றி சூழலுது. இந்த சூழல்ல சீமான் அவர்கள் காவல்துறையின் இந்த முடிவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கே போய் சேலஞ்ச் பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவல் வருது. ஏற்கனவே விஜயலட்சுமி விவகாரத்துல நாம் தமிழர் கட்சி உச்சநீதிமன்றம் வரை போய் வெற்றி கண்டுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரியான ஒரு சட்ட போராட்டத்தை இந்த விவகாரத்திலையும் உச்சநீதிமன்றம் வரை கொண்டு போய் அதே காவல்துறையை நாம் தமிழர் கட்சியின் மாபெரும் பேரணிக்கு பாதுகாப்பு வழங்கவும் வைக்க நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை தீவிரமாக செயல்பட இருப்பதாகவும் தகவல் வருது. எது எப்படியோ தமிழ்நாட்டு மக்களின் பிரதான கோரிக்கைகளான இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமர் நில மீட்பு போன்ற விவகாரங்கள்ல அனைத்து கட்சிகளுமே வாய்மூடி மௌனியாக இருக்கும் சூழல்ல நாம் தமிழர் கட்சி இதை தைரியமாக எடுத்து களமாடுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுக இதற்கு அனுமதி மறுத்ததாகவே மக்களிடம் அது போய் சேரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. இதை வென்று நாம் தமிழர் கட்சி நடத்து காட்டிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாகவே வரக்கூடிய 2026 தேர்தலில் அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறது மாற்று கருத்துல. நன்றி, வணக்கம்.